இதை போல இந்த ஆபிரகாம், ஆண்டவரே என் சுய பலத்தில் நான் இதெல்லாம் சாதிச்சிட்டேன், அதனால உங்க ப்ரோக்ராமை மாத்திக்கங்க அப்படின்றான். ஆண்டு சொல்றாரு, மாத்திக்கவே மாட்டேன், நான் சொன்னதுதான், என்ன சொன்ன நான் அதை செய்யாம என்ன பண்ண மாட்டேன், விடவே மாட்டேன். இது உனக்கு சாத்தியம் இல்லாம போகலாம், நீ எதை சாத்தியம் இல்லை என்று சொன்னாயோ அதை சாத்தியப்படுத்தி காண்பிக்க வரையிலும் நான் ஓய மாட்டேன் அப்படின்னு சொல்லி அது சொல்றாரு. பாருங்க, கவனிங்க 19. அப்பொழுது தேவன் உன் மனைவியாக சாராள் நிச்சயமாய் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாய் சொல்றாரு. சத்தியமா உனக்கு நடக்கும். நீ சொல்ற சாராளா விட்டுரும் ஆண்டவரே தெளிவாயிட்டு அப்படின்னு, இல்ல 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 நிச்சயம் நடக்கும் சொல்றாரு. அவனுக்கு ஈசாக் என்று கிளவி பிள்ளை பெறுவா, கட்டாயமா அவனுக்கு பேரிடும்போது செலிப்ரேஷன் நடக்கும். என்ன பேரு? ஈசாக்கு. ஈசாக் என்பதற்கு என்ன தெரியுமா அர்த்தம்? பஞ்சத்தில் கூட அவன் விதைத்தாலும் 100 மடங்குக்கு 1% கூட கம்மி என்ன பண்ண மாட்டான், அறுவடையே செய்ய மாட்டான். அப்பேற்பட்டவனை கொடுக்க போறேன். இந்த வம்சத்திலிருந்து ராஜாக்களை எழுப்ப போறேன். உன் ப்ரோக்ராமை நீ மாத்திட்ட, மனைவி பேச்சை கிட்ட மாத்திட்ட, என் ப்ரோக்ராமை நான் என்ன பண்ண மாட்டேன், மாற்றிக்கொள்ளவே மாட்டேன். எல்லாம் சொல்லுமா, கர்த்தர் மாறாதவர். உங்க கூட இருக்கிறவங்க மாறலாம், உங்க சூழ்நிலை மாறலாம், எல்லாமே மாறலாம், ஆனா உங்களை அழைத்த தேவன் என்ன பண்ண மாட்டாரு, மாறவே மாட்டார். நான் அதனாலதான் சொல்றேன், இன்னைக்கு நடக்கிறத வச்சு முடிவு எடுத்துக்காதீங்க. இன்னைக்கு நடந்திருக்கிறதெல்லாம் உறுதி கிடையாது. என்னை அழைத்தவர் கர்த்தர், என்னை முடிவு பரியந்த நடத்த போறாரு. நான் அந்த விசுவாச பாதையில பயணம் செய்ய போறேன் சொல்லிட்டு சொல்றாரு. அவனுக்கு ஈசாக் என்று பேரிடையாக என் உடன்படிக்கையை அவனுக்கும் அவனுக்கு பின்வரும் அவன் சந்ததிக்கும் நித்திய உடன்படிக்கையாக சொல்றாரு. அவன் மூலமா தான் வானத்து நட்சத்திரங்களை போல ஜனங்கள் உண்டாக போது, பிறக்க போது. நான் உனக்கு கொடுத்த வாக்கு தத்தங்கள் அவன் மூலமா தான் நான் நிறைவேற்ற போறேன், இஸ்மவேல் மூலமா இல்ல. உன் மனைவி சொல்லி பிறந்துச்சு பாருங்க, அந்த குழந்தை மூலமா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. 20 இஸ்மவேலுக்காகவும் நீ செய்த விண்ணப்பத்தை கேட்டேன். கவனிங்க, ஜபத்தையே மாத்திட்ட, அதையும் கேட்டேன். நான் அவனை ஆசீர்வதித்து, இருந்தாலும் பரவாயில்ல, சரி ஆசீர்வதிக்கிறேன், அவனும் ஒரு ஜாதியா போட்டோம், ஆனா அவன்ல என் உடன்படிக்கை சுதந்திரவாளி. அதான் சொல்றார், நல்லோர் மேலும் தீயர் மேலும் என் சூரியனை, ஏன்னா அவனும் பிறந்துட்டான், அதனால அவனை வெறுக்க மாட்டான், போட்டும் போ, ஆனால் அவன் இல்ல என்னுடைய உடன்படிக்கையின் பிள்ளை, நான் சொன்னோம் அவன் இல்ல அப்படின்னு சொல்றாரு. பாருங்க, நம்ம போய் இன்னைக்கு மாமிசத்தினாலும் பலத்தினாலும் இதெல்லாம் பண்ணிட்டு நான் ஜெயிச்சிட்டேன் பிடிச்சிட்டேன் அப்படின்னு ஆண்டு சொல்றாரு. அதல்ல, பலத்தினாலும் அல்ல தேவாவியினாலே நடந்ததுதான், அதன் மூலமா அவர் நாம மகிமைப்படும்.